நம்மை சுற்றி எண்ணற்ற தகவல்கள் விரவி கிடக்கின்றன. இறைந்து கிடக்கும் அவை என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று இறைஞ்சுகின்றன. கடைவிரித்தும் கொள்வாரில்லாததால் அவை கடைதேற முடிவதில்லை. நாம் உற்று நோக்கவும் கற்றுத்தேரவும் ஆர்வம் காட்டாததாலேயே அவற்றை தவறவிட்டு விடுகிறோம். நாம் பேசுவதில் காட்டும் விருப்பத்தை கவனிப்பதில் காட்டுவதே இல்லை. கேள்வியின் வழியாகவே கல்வி நடந்த மரபு நம் மண்ணை சார்ந்தது. அதனாலேயே கேள்வி என்கிற அதிகாரத்தை கல்விக்கு முன் வைத்தார் வள்ளுவர். அதிகாரத்தால் கல்வி சாத்தியம், கேள்வி சாத்தியமல்ல என்பதை அறிந்தவர் அவர். எவ்வளவு படித்தாலும் விடிகள் தாங்கும் என்று உறுதி சொல்ல முடியாது. கணினி திரையை இமைக்காமல் பார்ப்பவர்களுக்கு கண்ணீர் சுரக்க மருந்துகள் வந்துவிட்டன. அழுகையும் அவசியம் என்கிறது நவீன மருத்துவம். மூச்சு விடாமல் பேசுபவர்களுக்கு தொண்டையில் புண் வந்து தொந்தரவு தரும். உறக்க பேசாமல் குரல் வளத்தை பாதுகாத்தால்தான் 7 சுரங்கள் அபசுரங்கள் ஆகாமல் அலங்கரிக்கும். மூக்கு முக்கியம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு துளையே சுவாசம் செய்ய மற்றொன்று அதுவரை தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறது. துடுக்காக பேசுவது நாக்கு என்றாலும் தட்டப்படுபவை பற்கள். அதிகம் கேட்டால் வழி தராத உறுப்பு காது மட்டுமே. அளவு மிஞ்சினாலும் அழுக்காத உறுப்பு அது. மற்றவர்கள் காது குத்திவிடக் கூடாது என்பதற்காக நாமே வலிந்து காது குத்திக் கொள்வது அதனால்தான். கேட்பது முக்கியம் என்பதை உணர்த்தவே காதுகள் பொன்னால் அலங்கரிக்கப்படுகின்றன. எதிராளி பேசுவதற்கு பதில் சொல்ல நாம் செய்யும் மனத்தயாரிப்பே நம் கேட்டல். நம் காதுகளில் கத்திகளை வைத்துக்கொண்டு வார்த்தை வாட்சண்டையிடும் நோக்கத்தில் நாம் கேட்பதாலேயே செய்திகளை சிரச்சேதம் செய்து விடுகிறோம். நாம் கேட்பவி காது மடல்களுக்கு வெளியேயே அரசு அலுவலக வாயிலில் காத்து கிடக்கும் பார்வையாளர்களைப் போல பரிதாபமாக வட்டமிட்டு அயர்ந்து போகின்றன. சலனமற்ற நிலையில்தான் கேட்டல் கவனித்தலாக முடியும். எதிரே இருப்பவரை மதிப்பவன் மட்டுமே கவனிக்க இயலும். அன்பும் மரியாதையும் கனிவும் பரிவும் இருக்கிறவர்கள்தான் அனுசரணையாக செவிகளை அடுத்தவர்களுக்கு ஒப்பளிக்க முடியும். எனக்கு தெரியாத எந்த புதிய செய்தியை நீ சொல்லிவிடப் போகிறாய் என்று திமிர் இருப்பவர்களுக்கு செவிகள் சீன பெருஞ்சுவர்களாக இருக்கின்றன. கவனக்குறைவு என்பது எதுவும் இல்லை. ஆனால் நிறைவு என்பதுதான் உண்மை. தன்னை வெறுமையாக்கிக் கொள்ளுகிறவனின் செவிகள் புல்லாங்குழலாகி பூபாலத்திற்கு வழிபடுகிறது. உடலும் மனமும் ஒரே புள்ளியில் இணையும் போது பதற்றமில்லாமல் கவனிக்க முடியும். ஆழ்ந்து கவனிப்பவன் அதிக நூல்களை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொற்பொழிவாளன் 1 மணி நேரம் சிறந்த சொற்பொழிவை தருவதற்கு குறைந்தது 20 புத்தகங்களையாவது வாசிக்க வேண்டும். மலர்களிலிருந்து தேனீக்கள் மகரந்தத்தை சேகரிப்பதைப் போல அவர்கள் பல்வேறு அரிய நூல்களிலிருந்து சுவாரஸ்யமான தகவல்களை தேடி பிடித்து அவற்றை தங்கள் அறிவால் தேனாக்கித் தருகிறார்கள். அவர்கள் பேசுவதை கவனிப்பவன் அத்தனை செய்திகளையும் சிரமப்படாமல் கிரகித்துக் கொள்ளுகிறான். அவர் பல 100 மணி நேரம் செய்த உழைப்பு அவனுக்கு 1 மணி நேரத்திலேயே கிடைத்து விடுகிறது. அவ்வாறு கவனித்தவற்றை அவன் வாழ்க்கையில் பின்பற்றத் தொடங்கினால் நெருக்கடிகள் நேரும் போதெல்லாம் அவன் வழுக்கி விடாமல் இருக்க அவை ஊன்றுகோலாக உதவுகின்றன.